சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியங்கள் வழங்கும் தேவ சத்தம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி தேவ சத்தமாகவே வந்து கொண்டிருக்கிறது என்று அநேகர் சொல்லுவதை கேட்டு நான் கர்த்தருக்குள்ளே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து 2 வாரங்களாக நாம் இந்த தேவ சத்தம் என்ற நிகழ்ச்சியிலே சிருஷ்டிப்பின் வார்த்தை என்ற தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் ஆழமாக சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திலும் கூட அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரங்களிலே சிருஷ்டிப்பின் வார்த்தையை குறித்து, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையையும் ஜீவனையும், அந்த வார்த்தையில் இருக்கிற ஆளுகையின் அதிகாரத்தையும், ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே சன் ஆஃப் காடாக உருவாக்கப்பட்டவன், தேவனுடைய குமாரனாக உருவாக்கப்பட்டவன், அந்த அதிகாரத்தை, வல்லமையை, ஜீவன் தரும் அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை, அதிகாரத்தை, வார்த்தையின் அதிகாரத்தை அவன் இழந்து போனான் என்று சொல்லி பார்த்தோம். அதே சமயம் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காடாக இந்த உலகத்திற்கு வந்து அதை மீட்டு திரும்ப மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். திரும்பவும் மனிதனை சன் ஆஃப் காடாக மாற்றினார். யோவான் 1:12 பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏறி தம்முடைய ஜீவனையை கொடுத்து மறுபடியும் மனிதனுக்கு தேவனுடைய குமாரன் என்றதான் அந்த அதிகாரத்தை திரும்பவும் தேவன் வாங்கி கொடுத்தார். அவர் பாவங்களை மன்னிக்க மட்டும் அவர் ஏறவில்லை, அவர் அதற்காக அடிமையின் ரூபம் எடுக்கவில்லை, அதற்காக சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பாவத்திலிருந்து மீட்பதற்காக மாத்திரமல்ல, தேவன் இழந்து போன அந்த சிருஷ்டிப்பின் வார்த்தையின் வல்லமையையும் அதிகாரையும் ஜீவன் தரும் வார்த்தைகளையும் அவன் மறுபடியுமாக சிருஷ்டிப்பின் வல்லமையை பெற வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். கொடுத்தது மாத்திரமல்ல, எபேசியர் 2:7 அவர் நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்தார் என்று சொல்லி போன 2 வாரங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை குறித்து உட்கார வைத்தது மாத்திரமல்ல, மறுபடியும் அந்த ஆளுகையை ராஜாக்களாக ராஜாத்திகளாக நம்மை மாற்றி மறுபடியும் அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலும் கூட அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சிருஷ்டிப்பின் வார்த்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இந்த வார்த்தை என்ன? இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளாவிட்டால் ஜீவன் தரும் வார்த்தையை உங்களாலே பேச முடியாது, அந்த அதிகாரத்தை கரங்களிலே எடுக்க முடியாது, அந்த ஆளுகை செய்ய முடியாது. ஆதாம் எப்படி மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் சிருஷ்டிப்பின் வார்த்தையை குறித்து பேசி ஜீவன் பெறுவதாக என்று சொன்ன உடனே ஜீவன் பெற்ற அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய சகல காரியங்களிலேயும், ஏன் ஆசீர்வாதத்தை தொழிலும் கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 15:7 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 15:8 வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இங்கு வேதத்தை நன்றாக கவனியுங்கள். யோவான் 15:7 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நன்றாக அதை உன்னித்து கவனித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்னிலும், இந்த இடத்துல இயேசு என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என்று தானே சொல்ல வேண்டும். ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது அப்படியானால் இயேசு தன்னை அங்கே யாராக வெளிப்படுத்துகிறார்? வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எனக்குள் நிலைத்திருக்க வேண்டும், என் வார்த்தைகள், அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு பதிலாக என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை வார்த்தையாக இங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. சீஷர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வார்த்தை யார் என்று வேதம் சொல்லுகிறது என்று நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம்.
யோவான் 1வது அதிகாரம் 1 to 14 வரைக்கும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2வது வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்க சொன்னார் அல்லவா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தன்னை வார்த்தை என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே என்னதான் இருந்தது? வார்த்தை இருந்தது. வார்த்தையாகிய கிறிஸ்து ஆதியிலே இருந்தார், அவர் வார்த்தையாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு கூட இருந்தது. இப்பொழுது 1:3 வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையின் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. அவருக்குள் சகலமும் உண்டாயிற்று என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையின் மூலமாக சகலமும் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது பூமி உண்டாயிற்று. இப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். வார்த்தை வெளிப்பட்ட மாத்திரத்திலே அந்த வார்த்தை வல்லமையோடு கூட வெளியே வருகிறது. அந்த வார்த்தை சிருஷ்டிப்பின் வார்த்தையாக வெளியே வந்து எப்பொழுது ஆண்டவர் சொன்னாரோ அந்த வார்த்தை ஒன்றுமில்லாமல் இருந்த உலகத்திலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையினால் சகலமும் அவருக்குள் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, 1:4 வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் தன்னை வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார். எப்படி வார்த்தையாக? ஜீவன் தரும் வார்த்தையாக தன்னை வெளிப்படுத்துகிறார். 1:4 வாசித்து பாருங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்படியானால் அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. வார்த்தையாகிய தேவனுக்குள் ஜீவன் இருந்தது. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. இதை இரண்டையும் பிரிக்கவே முடியாது. ஒன்றுக்கொன்று ஒன்றோடு இணைப்பட்டது. தேவன் இல்லை என்று சொன்னால் வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை என்று சொன்னால் தேவன் இல்லை. அப்படி இருவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள். அந்த வார்த்தை மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வார்த்தை ஜீவனாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் 1:4 வாசித்து பாருங்கள், மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறது? நமக்கு ஜீவனை கொடுப்பதை மாத்திரமல்ல, நமக்கு ஒளியாக, வெளிச்சமாக அந்த வார்த்தை இருக்கிறது. இருளிலே அது பிரகாசிக்கிறது என்று சொல்லி யோவான் 1:5 வாசிக்கிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி வெளியே வரும்பொழுது, அந்த வெளிச்சம் வார்த்தை வெளியே வரும்பொழுது அந்த இடத்திலே ஒளி வருகிறது. ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தையிலே வல்லமை பெற்று அது சிருஷ்டிப்பாக மாறி உருவமாக மாற ஆரம்பித்தது. வெளிச்சம் உண்டாயிற்று, பூமியான இருள் விலகி போயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வானமும் பூமியும் உண்டாக கடவுது என்று சொன்னோடனே எப்படி வானமும் பூமியும் உண்டாயிற்றோ அதே போலவே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் வந்தது, இருள் மறைந்தது. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவ கூட அபிஷேகம் பெற்று வனாந்திரத்தில் இப்பொழுது சத்துருவையும் அவர் ஜெயிக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக இந்த வார்த்தையின் ஒளியானது என்ன செய்கிறது என்றதை பார்த்து நாம் அதற்கு நேராக கடந்து போகுவோம். இந்த வார்த்தையின் ஒளியானது 1:9 வாசித்து பார்ப்போமானால், யோவான் 1:9 வாசித்து பார்ப்போமானால், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். வார்த்தையிலே ஜீவன் இருப்பதாக, ஒளி இருப்பதாக, பிரகாசம் இருப்பதாக, நானே அந்த ஒளியாக, வார்த்தையாகிய ஒளியாக தேவன் தன்னை இங்கு வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, தன்னை ஒளியாக வெளிச்சமாக தேவன் வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தேவன் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் இருக்கிறார். அவர்களை பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி, இப்பொழுது வார்த்தையாக இருந்தவர் இப்பொழுது மாம்சமாக மாறுகிறார். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன்
நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார் என்பது எவ்வளவு பெரியதான ஒரு பாக்கியம். மாம்சமான எந்த மனுஷனும், அவரை நோக்கி பார்க்கிற எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி வாசம் செய்கிறாரோ, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக. அப்படி வார்த்தை என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன? சத்தியம்தான் வார்த்தை, வார்த்தை தான் சத்தியம். கிருபையினாலும் அவர் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் இந்த சத்தியம் எந்த அளவு நம்முடைய இருதயத்திலே நாம் நிரப்புகிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையினால் தான் பிசாசை துரத்துகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில நமக்கு அநேக பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில அலைமோதி கொண்டிருந்தாலும் அதை எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இந்த இடத்திலே நாம் காட்டுவதை பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசித்து பாருங்கள். மத்தேயு 4:4 அவர் சொல்லுகிறார், ஒருவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி தேவன் சொல்லி கொடுக்கிறார். அங்கு சாத்தானானவன் இயேசுவை சோதிக்கும்படியாக வருகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனை எப்படி மேற்கொள்ளுகிறார்? அவன் வார்த்தை தான் சொல்லி வருகிறான். இப்படியாக எழுதியிருக்கிறதே. ஆகவே அவருக்கு பசி வந்த வேளையிலே அவன் சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லி. அப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறான். உடனே ஆண்டவரும் சொல்லுகிறார், ஒருவன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நன்றாக கவனிங்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவை பார்த்தவர்கள் என்னத்தை கண்டார்கள்? இருளிலே வாழ்ந்த ஜனங்கள், பாவத்திலே வாழ்ந்த ஜனங்கள், அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி நாம் அங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை இங்கு மத்தேயு புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, மரண இருளிலே இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதான வெளிச்சத்தை தேவன் இங்கே நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது மாத்திரமல்ல தேவனுடைய நோக்கம். நீங்கள் இன்றைக்கு இருளில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், பாவ சோதனையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒருவரும் உங்களை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களை மாத்திரம் மாற்றுவது இல்லை, உங்களை கொண்டு இருளில் இருக்கிற ஜனங்களையும் மாற்றும்படியான ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்ததாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் தான் இயேசு சொன்னார், மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஏன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பார்க்கிற சூரியனையும் சந்திரனையும் பாருங்கள், அவற்றை படைத்தவர் நம்முடைய தேவன். இன்றைக்கு சூரியனை நம்மால் கண்களால் காண முடியாது, அவ்வளவு வல்லமை நிறைந்ததாக சூரியன் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கிலும் வல்லமையுடைய நம்முடைய தேவன் இந்த உலகத்திற்கு நம்மை வெளிச்சமாக மாற்றுகிறார். சூரியனானது, சந்திரனானது எப்படி சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அது இரவிலே தன்னை பிரகாசிப்பிக்கிறதோ, அதை போல ஒளியாய் இருக்கிற தேவனிடத்தில் இருந்து நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, வார்த்தையின் தேவனிடத்தில் இருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து, சத்தியத்திலிருந்து நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோமே என்று சொன்னால், நாம் என்ன செய்வோம்? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாக நாம் மாறுவோம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு நமக்கு சொல்லுகிறார். எந்த அளவிற்கு நாம் இந்த வார்த்தையினால் நிரப்பப்படுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாறும். மாறுவது மாத்திரமல்ல, நாம் பிறருக்கு மாற்றத்தை கொடுக்கிறவர்களாக, வாழ்விலே நாம் பிரகாசிக்கிறவர்களாக அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்றதான வார்த்தை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? சிருஷ்டிப்பின் வார்த்தை.
நம்மை சிருஷ்டிக்கிறதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின் மேல் முதலாவது நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், ஒரு பசி இருக்க வேண்டும், ஒரு தாகம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள முடியும்? எப்படி இந்த வார்த்தையை நாம் பிரகாசிப்பிக்க முடியும்? எப்படி நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? எந்த அளவிற்கு இந்த வேதத்தின் மேல் கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தையின் மேல், தேவன் பேசின இந்த வார்த்தை மேல், கடந்த வாரத்திலே சொன்னேன், இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்த பொழுது அந்த மலை பிரசங்கம் செய்ததான வார்த்தைகள் இன்றைக்கும் காற்றலையிலே சுற்றி கொண்டு வருவதாக ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை எங்கெங்கு போகிறதோ அந்த வார்த்தையின் கீழே இருக்கிறதான ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றதான ஆராய்ச்சி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை நிறைந்தது. அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போடும். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் மேலே நமக்கு ஒரு பசி இருக்கும் என்று சொன்னால், ஒரு தாகம் இருக்கும் என்று சொன்னால், அதனால் தான் மத்தேயு 5:6 மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லுகிறார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீதி யார்? வார்த்தை தான் நீதி. இயேசு எப்படி இருக்கிறார்? அவர் வார்த்தையாக இருக்கிறார். நீதியின் தேவன். நீதி என்று சொன்னாலே இயேசுதான். அப்படியானால் இந்த இயேசு வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தையின் மேல் யாருக்கெல்லாம் ஒரு பசி வருகிறதோ, தாகம் வருகிறதோ, அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், யோவான் 6:48 வாசித்து பாருங்கள். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதான அப்பம் நான் தான். வார்த்தையாகிய அப்பம் நான் தான். நான் வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இதன் மேல் ஒரு பசி இருக்கும் என்று சொன்னால், இந்த ஜீவ அப்பம், இயேசுவாகிய ஜீவ அப்பம், வார்த்தையாகிய ஜீவ அப்பம் உங்களை திருப்தியாக்குவது, உங்களை திருப்தியாக்குகிறது. அது மாத்திரமல்ல, என்றென்றைக்கு உங்களை பிழைக்க வைக்கிறதான ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, சிருஷ்டிப்பின் வார்த்தை நம்முடைய கரத்திலே இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதனால் தான் சொன்னார் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து உங்களுக்கு வந்தால் போதும், அது உங்கள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றி போடும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கிறது, ஒளியை பெற்றுக்கொள்ள வைக்கிறது, நம்மை பிரகாசிக்க வைக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது, அது மறுரூபப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது, பலவீனனை பலவானாய் மாற்றுகிறது, தரித்திரனை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறது, பைத்தியத்தை ஞானவானாய் மாற்றுகிறது, பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறது இந்த வார்த்தை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பலன் கொள்ள செய்கிறது. நம்மை பைத்தியமா இருக்கிறவர்கள் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அவர்கள் ஞானவான்களாய் மாறுகிறார்கள். நீங்கள் பேதையா இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், இந்த வேத வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, அதை உட்கொள்ள உட்கொள்ள உட்கொள்ள, அதை நீங்கள் தியானிக்க, அதன் மேல் பிரியமா இருக்க, நீங்கள் அப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால், பேதையா இருக்கிறவர்களை ஞானிகளாய் மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். பலன் கொடுக்கிறது, அது ஞானத்தை கொடுக்கிறது, அது சத்துவத்தை கொடுக்கிறது. நான் உதாரணத்தை ஒன்று சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 19 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு எலியா என்றதான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். தேவனுக்காக பக்தி வைராக்கியமான காரியங்களை செய்கிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறார். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அங்கே கொன்று போடுகிறார். பலத்த அற்புதமான காரியங்களை எலியா செய்கிறார். ஆனால் எசபேல் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். பாருங்கள், சாத்தான் சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவனுடைய மனிதனை சோர்ந்து போக செய்தது. அவள் சொல்லுகிறாள், நாளைக்கு இந்த நேரம் எலியாவிற்கு அப்படியே செய்யப்படும் என்று சொல்லுகிறாள். எலியாவை கொன்று போடுவதாக அவள் சொல்லுகிறாள். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவன் பயம் நிறைந்தவனாக சூரிய செடியின் கீழே போய் உட்கார்ந்து விட்டான். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. 19வது அதிகாரம் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். சூரிய செடி கீழே போய் படுத்துக்கொண்டு அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனிடத்திலே புலம்புகிறான். ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லை, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி புலம்புகிறான். பாருங்கள் அவனுடைய வார்த்தை எப்படி வருகிறது என்று
சொல்லி சோர்வு வருகிற நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். ஆனால் அவன் அங்கே என்ன சொல்லுகிறான் பாருங்கள், நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, எல்லாரும் நான் சிறியவன் ஆண்டவரே என்று சொல்லி ரொம்ப புலம்புகிறான். நான் ஒருவன் மாத்திரம்தான் நான் மீதியா இருக்கிறேன், எல்லாரையும் கொண்டு போட்டாங்க, நான் ஒருத்த மாத்திரம்தான் இருக்கிறேன், நான் மட்டும் ஏன் உயிரோடு இருக்கணும், என்னையும் கொன்று போடுங்க என்று சொல்லி அங்க அவன் புலம்புகிறான். 2 முறை தேவதூதன் வந்து அவன் சோர்வை போக்கும்படியாக சுட சுட அப்பத்தை கொடுக்கிறான். வேதத்தை கொடுக்கிறான். சுட சுட கொடுக்கப்படுகிறது அவனுக்கு அப்பம். சுட சுட அப்பம் கொடுக்கப்பட்டு தண்ணீர் கொடுக்கப்படுது. 2 முறை தேவதூதன் அங்கு இறங்கி வந்து 2 முறை எலியாவை பலப்படுத்துகிறதான காரியத்தை நாம் அங்கு வாசிக்க முடிகிறது. ஆனாலும் அவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதே காரியத்தை தான் அவன் புலம்பிக் கொண்டே இருக்கிறான். இப்பொழுது அப்பத்தை புசித்து பலன் பெற்றவனாக திரும்பவும் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கெபிக்குள்ளே போய் படுத்துக் கொள்ளுகிறான். அங்கு ஒரு கெபியிலே போய் உட்கார்ந்து கொள்ளுகிறான். திரும்ப ஆண்டவர் அவனை கூப்பிடுகிறார். திரும்பவும் இங்கே எலியாவே, உனக்கு என்ன இங்கே வேலை? 9:19 வாசித்து பார்த்துட்டா தேவன் அங்கு கேட்கிறார், எலியாவே உனக்கு என்ன வேலை? அப்பொழுதும் அவன் புலம்புகிறான். அதே வார்த்தையை தான் புலம்புகிறான். ஆனால் ஆண்டவர் அங்கு என்ன செய்கிறார்? அவனுக்கு முன்பாக ஒரு பெருங்காற்றை அனுப்புகிறார். அப்பொழுதும் அவன் மாறவில்லை. ஒரு பெரும் அக்கினியை அனுப்புகிறார். அங்கு பூமியை பிளக்கச் செய்கிறார், மலையை நொறுக்கச் செய்கிறார், பர்வதங்களை நொறுங்கச் செய்கிறார். ஆனாலும் அவன் மாறவே இல்லை. இப்பொழுது பாருங்கள், அந்த வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. 19:12 வாசித்தீர்கள், அக்கினிக்கு பின்பாக அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை அங்கு வெளிப்பட ஆரம்பித்தது. இப்பொழுது அவன் அறிந்து கொண்டான், தேவன் வந்து விட்டார் என்று சொல்லி. பெரிய அக்கினி வந்த பொழுது அவன் வெளியே வரவில்லை. பெரிய காற்று வீசினது, பூமி அதிர்ச்சி வந்தது, அவன் அங்கு வரவில்லை. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு, பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து ஆட்டமாடிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு இன்றைக்கு எப்படியோ கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. வெளியே பார்க்கும் பொழுது அலங்காரமான விளக்குகள், அலங்காரமான ஆட்டங்கள், பாட்டங்கள், கொண்டாட்டங்கள், அதிலே ஒரு பரிசுத்தத்தை பார்க்க முடியவில்லை. வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு ஒரு பரிசுத்தத்தை பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஆட்டம் பாட்டமாக இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எலியா கண்டு கொண்டான், ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி. அமர்ந்த மெல்லிய சத்தம் வந்த பொழுது அங்கு நீங்கள் வாசித்து பாருங்கள், 19:12-13 எலியா கெபிக்கு வெளியே வந்து சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிறான். ஏனென்று சொன்னால் தேவன் அங்கு வந்து விட்டார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். கர்த்தருடைய வார்த்தை எங்கே வருகிறதோ அங்கே தேவன் இருக்கிறார் என்பதை எலியா அறிந்து கொண்டவனாக உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், தன்னை ஒப்புக் கொடுக்கிறான், ஆண்டவரை பார்க்கிறான். அப்பொழுதும் அவன் அதே வார்த்தையை தான் புலம்புகிறான். ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், எல்லாரையும் கொன்று போட்டார்கள், இஸ்ரவேலிலே நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன் என்று சொல்ல புலம்புகிறான். ஆனால் அவனுடைய புலம்பலை தேவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, சீரியா தேசத்தின் மேலே போய் ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, சாப்பாத்தின் ஊராகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி தேவன் அங்கு பேசி அவனை அனுப்புகிறதான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. அந்த வார்த்தை இப்பொழுது பெற்றுக்கொண்ட பின்பு, தேவன் சொன்ன அந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட இதுவரைக்கும் புலம்பிக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவரை அவர் மெல்லிய சத்தம் கேட்கும் பொழுது கூட புலம்பிக் கொண்டே இருக்கிறான். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படுகிறது. தான் என்ன செய்ய வேண்டும் என்றதான வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்ட மாத்திரத்தில் இப்பொழுது அவனுக்கு அங்கு சோர்வு மாறுகிறதை பார்க்கிறோம். அவன் புறப்பட்டு செல்லுகிறான். புறப்பட்டு சென்று எலிசாவை அவனுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் அவனை அக்னி குதிரைகளினாலும் வந்து அக்னி ரதத்திலும் வந்து எலியாவை காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து செல்கிறதான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. உங்களுடைய சோர்வை மாற்ற, உங்களுடைய பலவீனங்களை மாற்ற ஒரு வார்த்தை போதும் தேவ பிள்ளைகளே. நீங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் பேச மாட்டாரா என்று சொல்லி எங்கெங்கோ ஓடி அலைந்து திரிகிறோம். தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிறோம், ஊழியர்களை தேடி ஓடுகிறோம். எங்காவது கர்த்தர் பேச மாட்டாரா? இன்றைக்கு ஆண்டவருடைய பாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எழுதப்பட்டு கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஜீவன் வேண்டுமா? இந்த ஜீவன் இந்த வேத புஸ்தகத்திலே இருக்கிறது. உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா? இந்த ஆரோக்கியம் வேத புஸ்தகத்திலே இருக்கிறது. உங்களுக்கு பலன்
வேண்டுமா? இந்த பலன் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. உங்களுக்கு எந்த காரியம் வேண்டுமானாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த வேத புஸ்தகத்திலே எழுதி உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வருகைக்கு நாம் சமீபமா இருக்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், எலியா எப்படி அந்த காற்றினூடாக அக்னி ரதங்களினூடாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே. ஆனால் ஊழியர்களை தேடி ஓடுவது மாத்திரமல்ல, அது நல்லது, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் இந்த வேதத்தை வாசிக்கிறோமா? இந்த வேதத்தை விற்கொள்கிறோமா? இந்த வேத வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த வேத வார்த்தைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களை அழகாக இந்த வேத வார்த்தை உங்களை உருவாக்கும், ஆண்டவரை போல மாற்றும், கிறிஸ்துவை போல மாற்றும், கிறிஸ்துவையே வெளிப்படுத்த வைக்கும். இந்த வேதம் அவ்வளவு அற்புதமானது. வேத புஸ்தகம் உலகத்திலே மிகவும் உயர்ந்தது. இந்த வேத புஸ்தகம் எல்லா புஸ்தகங்களை பார்க்கிலும் அதிகமாக விற்பனையாகிற ஒரே புஸ்தகம் நம்முடைய வேத புஸ்தகம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அவ்வளவு அழகாக தேவன் தம்முடைய வார்த்தையை இந்த வேதத்திலே வைத்திருக்கிறார். நிறைய பரிசுத்தவான்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரங்களிலே எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். கர்த்தருடைய வருகைக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வார்த்தை இல்லாமல் நாம் தேவனுடைய பர்வதத்திற்கு ஏற முடியாது. இந்த கடைசி கால எழுப்புதல் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆராதனையினாலும் நிறைய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய ஜபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய உபவாச கூட்டங்கள், நிறைய விழிப்பு ஜபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது, நல்லது, நடக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றை பார்க்கலாம், கடைசி காலத்தில் யார் ஒருவர் இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேத வார்த்தைகளை உட்கொண்டு 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 இந்த வேத வார்த்தையை தியானித்து தியானித்து இந்த வேத வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, கடைசி கால எழுப்புதல் வசன எழுப்புதலாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு நாளிலே நாங்கள் குடியிருந்த வீட்டிலே, எங்களுக்கு அருகான ஒரு வீட்டிலே ஒரு பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் குருசாமி என்று பேர். அவர் என்னோடு கூட அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார். நாங்கள் சும்மா இருக்கிற நேரம் வெளியே உட்கார்ந்து கொண்டு நான் அவரோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவரை அப்பா என்று சொல்லி அழைப்பேன். அவருக்கு அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். என்ன அவர் நன்றான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர், பால் வியாபாரம் செய்தவர். அவர் நிறைய பணங்களை சேர்த்து வைத்துக் கொண்டு அந்த பணங்களை வட்டிக்கு கொடுத்து கடைசி காலத்தில் அந்த வட்டியை வாங்கி கொண்டு தான் பிழைத்துக் கொண்டு இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர். அவருக்கு நான் கிறிஸ்துவை குறித்து நான் அடிக்கடி வெளியே உட்கார்ந்து கொண்டு அவரோடு கூட கிறிஸ்துவை குறித்து சொல்லுவேன். வேத வார்த்தைகளை குறித்து அவரோடு வேதம் என்னென்ன சொல்லுகிறது என்பதை அவரோடு கூட சொல்லிக் கொண்டே இருப்பேன். அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு நாளிலே இந்த வீட்டை காலி செய்துவிட்டு அவருடைய சொந்த குடும்பத்தோடு கூட போய் சேர்ந்து கொள்ளும்படியாக சென்னைக்கு சென்று விட்டார். திடீரென்று ஒரு நாள் எனக்கு கால் செய்து, அம்மா எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி. என்னப்பா சொல்லுங்க. அவர் போகும்பொழுது நான் அவருடைய கரத்திலே ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்து நான் அனுப்பினேன். அப்பா நீங்கள் தயவு செய்து இதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே கொடுத்து அனுப்பினேன். இது ஜீவன் தரும் வார்த்தைகள், உங்களை ஆற்றும், உங்களை தேற்றும். நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்காமல் போங்கள் என்று சொல்லி நான் அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி சிறிய பைபிள் ஒன்றை அவரிடத்திலே கொடுத்து நான் அனுப்பினேன். அவர் போய்விட்ட பின்பு அவர் அந்த வேதத்தை சிறிது வாசித்திருக்கிறார். ஆனால் அதன் பின்பு அதை பத்திரமாக வைத்து விட்டார். ஒரு நாளிலே அவர் அந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து கொண்டு மிகவும் கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். நான் இங்கு வந்து விட்டேனே, என் குடும்பத்தை நம்பி வந்து விட்டேனே, ஆனால் நான் தனியாக இருப்பதை போல் எனக்கு இருக்கிறதே, என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறதே, என்னை யார் கவனிப்பார்கள், யார் பார்த்துக் கொள்வார்கள், என்னுடைய கடைசி காலத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறதே என்று சொல்லி அங்கு உட்கார்ந்து அவர் வேதனைப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நேரத்திலே அங்கு இருந்ததான அந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பாக ஒரு சிஎஸ்ஐ ஆலயம் இருக்கிறது. அதிலே மணிக்கு ஒரு தடவை மேலே வால் கிளாக்கிலே மணி அடித்து ஒரு வசனம் சொல்லும். அப்படி இருக்கும்போது இவர் அப்படியே அமர்ந்து கொண்டு பயத்தோடு கூட வாழ்க்கை நீ எப்படி ஆகுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு கூட அவர் உட்கார்ந்திருந்த பொழுது திடீரென்று அங்கு வார்த்தை வந்ததாம். அந்த கிளாக்கில் இருந்து ஒரு வார்த்தை வந்தது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றதான ஒரு வார்த்தை. பாருங்கள், அவர் இந்து மனிதன், வேதத்தை கொண்டு போய் பத்திரமாக வைத்துக் கொண்டார். அவ்வளவுதான். ஏதோ கொஞ்சம் வாசித்திருப்பார், மற்றபடி அவர் வேதத்தை குறித்து அவர் அறியவில்லை. அவர் வேதத்தை கொண்டு போய் பத்திரமாக ஒரு பூஜை பொருளை போல பத்திரமாக கொண்டு வைத்துக் கொண்டார். அவ்வளவுதான். அந்த நேரத்தில் தானே பாருங்கள், ஆண்டவர் அவரோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன்.
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு கூட பேசி இருக்கிறார். பேசிய மாத்திரத்திலே அவர் என்ன நினைத்திருக்கிறார், அப்படியா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீரா, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவனாயிற்று, மகள் இப்படியெல்லாம் சொல்லுவாளே, ஆண்டவர் இருக்கிறார், உங்களோடு கூட அவர் பேசுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், நீங்கள் தனியாக இல்லை என்று எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினாலே அது உண்மைதானா, அப்படியானால் இப்பொழுது நீர் எனக்கு பேசுவது நீர்தான் என்பதென்றால் எனக்கு உண்மையானால் எனக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் உட்கார்ந்தவராய் இருந்திருக்கிறார். நான் இந்த இடத்துல இருக்கும் பொழுதே ஆண்டவரே இயேசுவே நீர்தான் மெய்யான தேவன் என்று சொன்னால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கள், இப்பொழுது பேசின இந்த வார்த்தை உண்மை என்று சொன்னால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல கேட்டுக்கொண்டே உட்கார்ந்திருந்தாராம். உட்கார்ந்திருந்த நேரத்தில் திடீர் என்று ஒரு காக்கா அந்த இடத்திற்கு நேராக பறந்து வந்திருக்கிறது. அந்த காக்கா பறந்து வந்து அவருக்கு முன்பாக ஒரு பையை போட்டுவிட்டு கடந்து போய் விட்டது. இவர் பார்த்திருக்கிறார், ஏதோ ஒன்று நமக்கு முன்பாக விழுகிறதே என்று சொல்லி அந்த பையை எடுத்து திறந்து பார்த்திருக்கிறார். அதிலே ஒரு நன்ற இரட்டைப்பட செயின் ஒன்றும் வளையல் ஒன்றும் அதற்குள்ளே தங்க பொருள் இருந்திருக்கிறது. ஐயோ இது யார் விட்டுவிட்டார்களோ தெரியவில்லை என்று சொல்லி முற்றும் பார்த்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு பரபரப்பாக ஜன நெருக்கடியாக இருக்கும் என்று சொல்லி அவர் மிகுந்த நேரமாக அங்கும் எங்கும் அலைந்து திரிந்து யார் அதை தொலைத்து விட்டார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் பேசினாராம், நீ அடையாளத்தை கேட்டாய் அல்லவா, நான் தான் உனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறேன், யாரும் இங்கு தொலைக்கவில்லை, நான் தான் இந்த அடையாளத்தை அனுப்பியிருக்கிறேன், எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் பேசினாராம். பாருங்கள், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசின பொழுது ஆண்டவரே பேசுவது நீர்தான் என்றால் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் கேட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர்கள் சமீபத்தில் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கை அந்த நாளில் இருந்தே மாறினது. அவர் வேதத்தை எடுக்க ஆரம்பித்தார், புதிய ஏற்பாடை வாசிக்க ஆரம்பித்தார், தேவனை அறிய ஆரம்பித்தார், தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார், ஞானஸ்தானம் எடுத்தார். இன்றைக்கு அந்த குடும்பத்திலே ஒரு கிறிஸ்தவராக தன்னை தானே வேறு குறித்துக் கொண்டவராக இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தினத்திலும் எனக்கு கால் செய்வார், மகளே நீ எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்லையும் என்னை கூப்பிட்டு வாழ்த்து சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது, அவர் அனுப்பின காரியமாகவே வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில் எவ்வளவு ஜீவன் இருக்கிறது பார்த்தீர்களா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அதை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது பிள்ளைகளே. வானமே ஒழிந்து போகலாம், பூமியே ஒழிந்து போகலாம், தேவன் கொடுத்த இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொன்னால், உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருப்பாரே என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், எபிரேயர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த தேவ மனிதன் சொன்னார், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றாலும், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்களுக்காக ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் தேவன் உண்டாக்கியாவது அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தை இன்றைக்கும் என்னுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சோர்வை நீக்குகிறது, நம்மை பலனடைய செய்கிறது, நம்மை எழும்ப செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறது. அநேகரை நம்மை கொண்டு கர்த்தர் பிரகாசிப்பிக்க வைக்கிறார். அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக மலை மேலுள்ள பட்டணமாய் நம்மை மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தையே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வேறு விட்டவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேதம் உங்களை யார் என்று காட்டக்கூடிய வல்லமை உடையது இந்த வேத வார்த்தைகள். அந்த வேத வார்த்தைக்கு முன்பாக நில்லுங்கள், அவரை வாசியுங்கள், தேடி வாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆகவே இப்பொழுது தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? இந்த வேதத்திற்கு நேராக வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஜீவன் தரும் வார்த்தை, சிருஷ்டிப்பின் வார்த்தை,
இந்த வேதத்திலே இருக்கிறது. இதை நீங்கள் தேடி வாசிக்கும் பொழுது தேவன் அற்புதம் செய்கிறவராக, எப்படி ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த அந்த குருசாமி என்ற தகப்பனாருக்கு தேவன் ஒரே ஒரு வார்த்தையினால் அவருடைய வாழ்க்கையை மாற்றினாரோ, அந்த வயதான காலத்தில் அவருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினாரோ, அப்படியே உங்கள் வாழ்க்கையும் இந்த வேளையிலே மாற்ற தேவன் வல்லமுடையவராக இருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரத்திலேயும் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே முழங்கால் படியிட்டு இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், நீர் சொன்னீரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லோரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் கேட்டு, ஆண்டவரே உமக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேதத்தை நேசிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மாசற்றது, அது மறுவற்றது, அது குறைவற்றது, அது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது, பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது. தகப்பனே, இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது என்னென்ன பிரச்சனையோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு, வியாதியோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய கிறிஸ்து இப்பொழுது வார்த்தையாய் இவர்களுக்கு நீர் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து அற்புதங்களை செய்யும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசியிருப்பார் என்று நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரத்திலும் இந்த வார்த்தையில் நிரம்பி இருக்கிறவர்கள், இந்த வார்த்தையினால் தன்னுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறவர்கள் எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் அடுத்த வாரத்திலே நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.